நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம மல்லி இருக்காங்களோ அவங்க வந்து ருத்ரதாண்ட ஆடினு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் மேலே கோவங்க. என்னடா கோவம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்னோட கல்யாண நாள், அதாவது விஜய்க்கு எனக்கு கல்யாணம் நடந்த நாள். ஆனால் விஜய் அதை எதுவுமே ஞாபகம் வச்சுக்காம விஜய் அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயின்னு இருக்காரு. கொஞ்சம் கூட பொறுப்புன்றதே இல்லையா, நம்ம மேலே பாசமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவத்தில் ஒரு பக்கம் அப்படியே சும்மா மூஞ்ச உருன்னு வச்சுன்னு உக்காந்து இருக்காங்க. இதுக்கு மேலே நான் விஜய் கிட்ட பேசவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவத்தில் உட்காந்து இருக்காங்க. சாமான ஒரு பக்கம் தடப்புட்டானது. நம்ம விஜய்க்கு ஒன்றும் புரியல. குழப்பத்தில் வந்து என்ன மல்லி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மல்லி எதுவுமே சொல்லாமல் மூஞ்சி வச்ச மாதிரி மூஞ்ச திருப்பின்னு போகிறாங்க. விஜய்க்கு ஒன்றும் புரியல, இது புதுசு. ஏன்னா நம்ம விஜய்க்கு இது புது அனுபவம். என்னடா மறந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கு நிற்கிறோம். திடீர்னு நம்ம அன்னப்பண்ணி ஸ்டைலில் வந்து மாப்பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு கல்யாண நாள் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறாங்க. ஐயோ இதுக்காக என் சல்லக்குட்டி இவ்வளோ கோச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் எதுன்னு திடீர்னு ஒரு சவுண்டு ஒரு அப்படியே சும்மா பட்டுன்னு ஒன்று வெடிக்குது. அப்படியே அந்த சமயத்தை பார்க்கணுமே, அந்த இடத்துல அப்படியே சும்மா பூவெல்லாம் ஒரு பக்கம் தெரிக்குது. அடா என்னடா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க ஆமாம் பூவெல்லாம் தெரிக்குது ஒரு பக்கம். அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் கொண்டாட்டன்ற மாதிரி நம்ம மல்லி மூஞ்சல் அப்படியே பொண்ணுங்க பார்க்கணுமே. மல்லிப்பூ வாங்கி வந்துக்கிறாரு, அல்வா வாங்கி வந்துக்கிறாரு, எல்லாமே மல்லிக்கிட்ட கொடுக்குறாங்க. என்ன விஜய் இன்னைக்கு மல்லிப்பூ அல்வா கலக்கிறீங்க? இல்லை இன்னைக்கு கல்யாண நாளுக்கு அப்புறம் ஒரு நாள் வரும், அந்த நாளாவது இன்னைக்கு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, உனக்கு வேணான்னா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பார்க்கணுமே சிரிச்சுக்கிட்டே நம்ம மல்லி கிளம்பிடுறாங்க அந்த இடத்துல இருந்து. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு, என்னம்மா உங்களுக்கு அப்பா கல்யாண நாள் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கை கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னப்பூர்ணி இருந்துன்னு சரி வெண்பா வா நம்ம 2 பேரும் நம்ம ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நம்ம வெண்பாவும் சைலண்ட்டாக போயிடுறாங்க. நம்ம மல்லி இருந்துன்னு ஏன் வெண்பா ஏன் கூட கிட்டோம், இல்லைம்மா எனக்கும் பாட்டி கதை சொல்லுவாங்க நான் பாட்டி கூட தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் விஜய் இருந்துன்னு அப்படியே சும்மா மல்லியை பார்க்க மல்லி இருந்துன்னு விஜயை பார்க்க அட்டா இன்னுமே என்னடா நட்டக்க போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, அதெல்லாம் நல்ல விஷயம் தான், நல்லதுக்காக தான். நம்ம வெண்பா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு தங்கச்சியோ இல்லை தம்பியோ அரேஞ்ச் பண்ண போகிறாங்க, ரெடி பண்ண போகிறாங்க தயாரான இந்த நிலையத்தில். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் இப்படியே ஒரு பக்கம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வேணாலும் நடக்கலாம் ஏது வேணாலும் நடக்கலாம். எல்லாமே அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாமளும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போனால் எல்லாமே நல்லதாக தானே நடக்கும். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல அவர் இதுன்னு வேலைக்கு போகிறாரு. அந்த இடத்துல கரெக்டாக எல்லாரும் ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருக்காங்க. ஒரு பக்கம் விஜயை பார்த்து ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து என்னோட மோதிரத்தை காணும் இந்த காரில் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த காரை வாஷ் பண்ணது விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் வந்து எனக்கு தெரியாது சார், நான் வாஷ் பண்ணும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இழுத்து அடிக்கிறாரு. அதே சமயத்தில் கூட இருக்கிறனால நம்பிக்கை துரோகி கூட வேலை செய்கிறவங்ககிட்ட ஆல்ரெடி காசு கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் வந்து அந்த ரிங்கை எடுத்து நம்ம விஜயோட டூல் பாக்ஸில் வச்சுட்டு இருக்காங்க. டூல் பாக்ஸை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் விஜயோட டூல் பாக்ஸை செக் பண்ணுறாங்க. அதில் வந்து மோதிர கீழே வந்து என்ன சார் இது, என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் ஏமாற்றி இந்த மாதிரியெல்லாம் திருடி போலிங்கன்னு என்ன அவசியம், ஏன் விஜய் இந்த மாதிரி பண்ணீங்க, உங்களால் பாருங்கள் கம்பெனி எவ்வளோ கெட்ட பேருன்னு சொல்லிட்டு உங்களை எந்த அளவுக்கு நான் மழை பண்ண நம்மளுக்கு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச சார் என் மேலே எந்த ஒரு தப்பு இல்லை, நீங்களாவது என்னை நம்புங்க. அப்படி என் மேலே உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் சிசிடிவி கேமராவை செக் பண்ணுங்கள், அது எல்லாமே பதிவாகிருக்கும். அதை வச்சு யார் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள தண்டிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே விஜய் நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் வார்த்தமாக தான் இருக்குது, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த சமயத்தில் தான் தெரிய வருது, ஓஹோ நானா எல்லாமே இவளோட வேலை தானே, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இன்னுமே தெரியாதா அப்பாவி மாதிரி ஒரு பக்கம் நடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி ஏறுன்னு ஏறுறாங்க. அவன் அந்த லேபர் இன்னொருத்தர் இருக்கார்ல அவரு காசு கொடுத்தது அவர் இங்கிட்ட வச்சது எல்லாமே சிசிடிவியில் பதிவாக இருக்கு. டேய் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போட்டு ஆனால் தலையில் இந்த கொண்டையை மறந்துட்டியாப்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒன்றும் பூரி இல்லை சொல்ல தெரியல கண்ட அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போயின்னு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை இப்படியே தான் நீடிக்குமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்த உடனே விஜய் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை அப்படியே அந்த லேடி மேலே மாற்றுறாங்க. அந்த லேடி திருன்னு முழிக்கிறான் ஒரு பக்கம். இந்த லத்தி இருக்கு பாரு, இந்த லத்திலே உன்னை போட போகிறான்னா அப்போ தான் உனக்கெல்லாம் அடங்குவே, நீ எல்லாம் உன்னெல்லாம் அடிக்கிற மாதிரி அடித்து ஓட விட்டால் தான் இதுக்கப்புறம் யார் மேலே அனாவசியமாக பழி போட்டுன்னு தேவையில்லாமல் ஒரு பக்கம் எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துன்னு இருக்க மாட்டேன், இதெல்லாம் 4 போடு போட்டோன்னா சரியா போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிதாங்க போகிறோம். அதில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயமெல்லாம் நடந்திருக்கு. என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க இருந்து ஸ்கூலுக்கு போன இடத்துல ஸ்கூல் எல்லாரும் ஒரு பக்கம் வெண்பாவை ரொம்பவே கேலி பண்ணுறதும் கிண்டல் பண்ணுறதுமா இருக்காங்க. இதனால் வெண்பா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. என்னடா இது நம்ம என்ன பண்ணோம் எதுக்காக நம்மளை இப்படி பண்ணுறாங்க ஒரு பக்கம்
அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் இருக்காங்க. இந்த குழப்பத்துக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழம்பி போயிட்டு இருக்கிற நம்ம வெண்பாவுக்கு அப்படியே சும்மா அல்வா துண்டு மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்குதுங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லும்போது ரன்னிங் ரேஸ். இந்த ரன்னிங் ரேஸில் கலந்துக்கிறவங்களுக்கு கரெக்டாக யார் இதில் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த வருஷத்தோட ஃபீஸ் வந்து எல்லாருமே ஸ்கூலே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவே ஒரு 10 ஸ்கூல் தனியார் ஸ்கூல் ஒன்றா சேர்ந்து இடத்துல ரன்னிங் ரேஸ். இதில் யார் யார் கலந்துக்கிறீங்களோ அதில் கலந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம ஸ்கூல் மட்டும் அடிச்சிச்சுன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு ஃபீஸ்ன்றதே இல்லை, எல்லாமே ஸ்கூல் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே ஒரே சந்தோஷம் நம்ம மேலே வெண்பாவுக்கு. நம்ம எப்படியாவது ஓடி இதில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. பெண்கள் அணியில் இவங்க கலந்துக்கிட்டு நம்ம ஜெயிச்சாகணும்னு சொல்லிட்டு ஆண்கள் அணியில் அவங்க வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாங்க. நம்ம வெண்பா எப்படி அடிச்சு பிடிச்சி ஓடி இதில் ஜெயிச்சிட்றாங்க. அவங்களுக்கு இந்த இது வந்துடுதுங்க. உடனே பார்க்கணுமே இந்த ஸ்காலர்ஷிப் மூலிமா நம்ம வெண்பாவுக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை. சந்தோஷம்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. விஜய் கிட்ட போய் சொல்கிறாங்க. விஜய்க்கு ஒரே சந்தோஷம். ஒரு பக்கம் மல்லி இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மல்லி வெண்பா குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சு நீ எப்படியோ ஒரு வழியாக நீ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னால் ஓட முடியல, இருந்தாலும் நம்ம குடும்பத்தோட கஷ்டத்தை நினச்சி நம்மளை ஏமாற்றணும்ல நினச்சி நான் ஓட்டினேன், அதனால தான் நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகேன்.